மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதியாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. இப்போ ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளராக திரு ஏ லோகிராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதி எப்படி இருக்குது, இந்த தொகுதிக்கு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை திரு லோகிராஜன் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஆண்டிப்பட்டி தொகுதி எப்படி இருக்குது சார்? டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் பழனிசாமி ஆசியோடையும் கழக நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் எடப்பாடியுடைய ஆணைக்கு இணங்க எனக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சவருக்கு முதல்கான வணக்கத்தை எங்கள் பொதுச்செயலாளருக்கு வருங்கால முதலமைச்சர் நன்றி சொல்லுகிறேன். இந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சதும் என்ன செய்யணும்னு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க? ஆண்டிப்பட்டியில் நம்ம புறம் போகும்போது எல்லாமே வரும்போது அடுத்த முதலும் வரும் எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள்கள் போகிற இடத்துலாம் இரட்டலை வருங்கால எடப்பாடி முதலமைச்சர் என்று எல்லா ஊர் பட்டி தொட்டி எல்லாம் போது இதே கேள்வித்தை கேட்கும்போது நான் டாக்டர் புரட்சி தலைவர் இருக்கும்போது முல்லை பெரியார் டேமிலிருந்து முல்லை பெரியார் நதியிலிருந்து குள்ளப்பாகமட்டி வழியாக கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வரும்போது 86 புரட்சி தலைவர் இருக்கும்போது அன்னைக்கு அறிவிக்க இவ்வளோ நாள் இருக்கும்போது போன 2021 முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர் இடத்துல போய் எடுத்து சர்வே பண்ணி அதனுடைய ஜீவோ கரெக்டாக ஒரு வாரம் இருக்கும்போது ஜீவோ அதனுடைய குள்ளப்பாகமட்டி ஜீவோ போடுறதுக்கு ரெடி ஆகும்போது தேர்தல் ஆலோசனை பண்ணதுனால அந்த இதை நிப்பாட்டியாச்சு. இப்போ வரும்போது மக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் நான் சொல்லி இப்போ இன்றைக்கி வாராருக்கு பொதுச் செயலாளர் ஆண்டி வீட்டுக்கு வர்றாரு. இதே வார்த்தையை வாக்கு மூலமாக கொடுப்பார். அவருக்கு எல்லாமே எஸ்டிமேட்டு எல்லாம் பற்றி அது தெரியும். குள்ளப்பங்கட்டு இதே எங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு முதல் நான் வேட்பாளராக நிற்கிறேன். இந்த பைபாஸ் சாலை வசதிலாம் இங்கே கண்டிப்பாக பைபாஸ் ஆண்டி வீட்டில் கண்டிப்பாக போக்குவரத்து நினைச்சிருக்காங்க. புறவெளிச்சாலை அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி ஆண்டிவிட்டி பேரூராட்சியாக நகராட்சியாக மாற்றி கொடுப்பேன். வருசநாடு பகுதியில் குடியிருப்போம் வன காவலர்களெல்லாம் எங்களுக்கு அடுத்த எடப்பாடி அவர்கள் சென்ட்ரல் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவருடைய பிரதமராக இருக்கிறதுனால எங்கள் 2 இணைப்பு சேர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த வருசநாடு உள்ள பட்டா அந்த இருக்க குடியிருப்பு அனைத்தையும் தண்ணி வசதி பட்டா ரோடு எல்லாமே செஞ்சு கொடுப்போம்னு அதை உறுதிமொழி எடுத்து எல்லா இடத்துலையும் நாங்கள் போய்க்கிருக்கோம். புரட்சி தன்னுடைய ஆசியோடையும் புரட்சி தலைவர் புரட்சி ஆசியோட வருங்கால எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி தான் 250 தொகுதி அதில் நான் ஆண்டிப்பட்டி சட்டமன்றத்தில் அதிகமான ஓட்டு வாங்கி அவருக்கு நாங்கள் செட்டு வெடிவேன். இருக்கிற பொதுமக்களுக்கு அனைத்து எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கார். முன்னாள் சேர்மன் நான் 2 முறை சேர்மனாக இருக்கேன். 2021 இருக்கும்போது 2001 அம்மா டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது நான் யூனியன் சேர்மனாக இருந்தேன். இப்போ 2016 முன்னாடி இப்போ 21 அடுத்து இப்போ சேர்மனாக இருந்தேன். அதனால மக்கள் இடத்துல எந்த குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் வரக்கூடிய முதலமைச்சர் கன்ஃபார்மாக நீங்கள் எழுதுங்க. வருங்காலத்தில் வரப்போகிற எலெக்ஷனில் 23ஆம் தேதி இப்போ எல்லா இடத்துலையும் அலை வீசிக்கிட்டு இருக்கு. எனக்கு போக போக எல்லா இடத்துலையுமே இப்போ ஆண்டிப்பட்டி சட்டமன்றத்தில் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு வருது. ஒரு சாதாரண ஒரு போக்குவரத்து ஆண்டிப்பட்டின்னு உள்ள போக்குவரத்தினுடைய பைபாஸே போடலை. 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்குது, திமுக எம்எல்ஏ இருக்கார். அதே போல்
இந்த முல்லை பெரியார் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார், போனவருக்குள்ள எம்எல்ஏ ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். அதனால அந்தனுடையது பட்டா அரசியலில் பட்டா கண்டிப்பாக பட்டா ரோடு அந்த மாதிரி குடிநீர் இந்த பிரச்சனைலாம் நான் வந்து மரியாதைக்குரிய வருங்காலம் அமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய நான் வந்து எந்த இதுவுமே சொன்னாலும் எடுத்து இதனுடைய குறையெல்லாம் தீர்ப்பேன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சார், ஆண்டிப்பட்டினாலே அதிமுகவுடைய கோட்டை. அங்கே கடந்த 2 முறையாக திமுக ஜெயிச்சிருக்கேன். 2 முறை விபத்துகள், என்ன பெரிய வாகனங்கள் நல்ல முறையில் ஓட்டி 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிரைவராக போய்க்கு இருக்கும்போது அந்த டயர் பஞ்சராங்கன்னா அவர் டிரைவர் என்ன செய்வார்? அதே மாதிரி வண்டி வந்து 2 கோடி ரூபா வண்டி, டயரு வந்து சாதாரண ஒரு 10,000 ரூபா டயரு, டிரைவரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. போய்க்கு இருக்கும்போது டயர் வெடிக்க என்ன பண்ண முடியும்? கம்பெனிக்காரனை பேச முடியுமா, இல்லை டயருக்காரனை பேச முடியும்? அது வந்து சாதாரண கம்ப ஒன்றியில் திராட்சை அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதனால் அங்கே வந்து குளிருடைய பண்ணி எல்லா வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி அதனுடைய மக்களுக்கு உறுதி சொல்லியிருக்கோம். அதையும் நிறைவேற்றி கொடுப்போம். அதே மாதிரி 2 முறைகள் எங்களுடைய கூட்டணியில் பல இதில் மாதிரி 89, 91 அம்மையார் ஜானகி அம்மா மாவுகள் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதே 89, 91 2ஆக பிரிஞ்சதுனால சூரியன் மரியாதைக்குரிய டிஎம்கே எம்எல்ஏ ஆகினார். அதே போல் 2 முறையும் எங்களுக்குள்ள பங்காளி சண்டை எங்களுடைய மரியாதைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி பங்காளி சண்டை ஒட்டு மொத்தமாக கூடிட்டோம். டோட்டல் ஓட்டை நீங்கள் கணக்கு பார்த்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டோட்டல் பார்த்தா இன்றைக்கி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற அமோகான வெற்றி பெறும். இந்த கூட்டணி எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். இன்னி வந்து இங்கே இருக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் அதிகமான ஓட்டில் வெற்றி பெற மாதிரி போகிற இடமெல்லாம் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. நன்றி லோகிநாதன், தேங்க்யூ. 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம இப்போ முக்கியமான தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். பிரபலமான தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த 2 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் திரு ஏ மகாராஜன் அவர்கள். இந்த முறை 2026 இந்த தொகுதியில் எப்படி காம்படிஷன் இருக்குது? கடந்த 2 முறையும் 2019, 2021 2 முறையிலையும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இதை நம்ம பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆண்டிப்பட்டி தொகுதி உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமான தொகுதி? ஆண்டிப்பட்டி தொகுதியில் வந்து 2019 எம்ஜிஆர் செயல்தான் என்ற ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. 2021 அது பாதியாக குறைஞ்சிச்சு அந்த ஒரு எஃபெக்ட். இப்போ 2026 கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மோகமே இல்லை. எம்ஜிஆர் செயல்தான்ற ஒரு மோகமே இல்லை. அது எடப்பாடி பக்கம் வந்து எடப்பாடி பக்கம் வந்த போனால இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் தனியாக விட்டுட்டார். அது மக்கள்கிட்ட ரொம்ப ஐத்திகாரி ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து அந்த மோகமே கிடையாது. இன்றைக்கி வந்து இருக்கிறது வந்து ஏறக்குறைய வந்து இப்போ நான் வந்தப்பனால 5 வருஷத்தில் மட்டும் ஒரு 56 ஸ்கூல் பில்டிங் வச்சு கொடுத்துருக்கேன். நினச்சி பார்க்க முடியாத கூடலூரில் குமிழியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு அவங்க 10 வருஷமாக செய்யாத வேலை செஞ்சு. அதேமாதிரி கூடலூர் ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி கூடலூர் 100 வருஷமாகவே சந்தையே இல்லாமல் வாடச்சந்தையில் இருந்தாங்க. அங்கே ஒரு சந்தை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோக 2 யூனியன் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கோம். 20 வருஷமாக எம்ஜிஆர் வந்து கோர்ட்டு கொண்டு வந்தார் ஆண்டிப்பட்டிக்கு. அந்த கோர்ட்டு கொண்டு வந்து கட்டடமே இல்லாமல் வாடகை கட்டடத்தில் இருந்தாங்க. இப்போ நான் வந்தப்பனால ஒரு கோர்ட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதனால இந்த வட்டம் வந்து அந்த எம்ஜிஆர் மோகமே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி ஃபங்க்ஷன் போய்க்கிருக்கு. அதனால் எடப்பாடிக்கு எங்கள் தலைவருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார், 2019, 2021 டிடிவி தினகரன் நீங்கள்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த முறை 2 பேரும் சேர்ந்து களத்தில் சார் அந்த மோகமே போயிடுச்சுன்றேன். டிடிவி எடப்பாடி எப்போ கை கொடுத்தாரோ அது பூராமே அந்த அந்த ஃபங்க்ஷனே கிடையாது. இன்னைக்கு பிஜேபியா டிஎம்கே
அந்த அந்த பொசிஷனுக்கு மக்கள் வந்துட்டாங்க. எப்படி மாறிச்சு? அதிமுகவா திமுக தானே அது மாறிடுச்சு. எதனால மாறிடுச்சு? எடப்பாடியுடைய நடவடிக்கையே இங்க இருக்கிறவங்களுடையது அந்த ஆள் செஞ்ச ஒரு தியாகம் தான். அப்பால்பட்ட ஓபிஎஸ் வந்து இந்த ஏரியாவுக்காரருக்கு ஓபிஎஸ் போய் பச்சைக்கரை பேட்டி கட்ட விட்டாரு, கொடிய கட்டக்கூடாதுட்டாரு. அம்மா வீட்டில் கொண்டு போய் எடப்பாடி அறிமுகப்படுத்தினவரே எடப்பாடி தான். எடப்பாடியை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினவரே ஓபிஎஸ் தான். ஜெயலலிதா சசிகலா காலத்தொட்டு வந்தவர் அந்த அம்மாவை வெளியேற்றி விட்டார்ல. இந்த மக்கள் பூராமே கொதிப்பில் இருக்காங்க. இப்போ டிடிவிக்கு வந்து அந்த மம்சை கிடையாது, பேர் வேண்டா டிடிவின்னு சொல்லி அவரை காப்பாற்ற போய்க்கிருக்காருன்னு மக்கள் பூரா பேசுகிறாங்க. ஜெயலலிதா போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அவங்க எம்எல்ஏ இருக்கும்போது நிறைய செஞ்சுருக்காங்க முதலமைச்சராக இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு அதைத்தான் சார் சொல்கிறேன். ஜெயலலிதா அந்த 19 27 இருந்துச்சு, 21 பேர்வாதி ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை. அதனால தான் இப்போ நான் ஜெயிக்கிறது. நான் வந்து அன்னைக்கு போகிற போக்க பார்த்தா 25,000 பார்த்தேன். இன்னைக்கு போகிற பார்த்தா இவர் ஓபிஎஸ் சசிகலா வெளியேறினப்பனால ஏறக்குறைய ஒரு 50,000 ஓட்டில் ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன் நான். இந்த 26 தேர்தலில் இந்த 26 50,000 ஓட்டு போகிற போக்கில் தட்டி விட்டு போயிடுவேன் சார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் என்ன சார்? பைபாஸ் ரோடு, இந்த மாதிரி நீர் கொண்டு வர்றது, அந்த பைபாஸ் வந்து ரெடி பண்ணி 36 கோடி ரூபாய்க்கு ரெடி பண்ணி போட்டேன். பைபாஸ் சர்வ் பண்ணுற அளவுக்கு வரும்போது அங்கே மதுரையிலிருந்து போடியில் கொண்டு போய் இணைச்சிடலாம் 3,400 ரூபாய்க்குன்னு சொல்லி நகாயில் அதை எடுத்துட்டாங்க. அதனால அது நின்று போச்சு. இல்லை போனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டி வீட்டில் 36 ரூபாய்க்கு போட்டிருந்தேன், அதை எடுத்துருவாங்க. எனக்கு ஒரு பெரிய மண்டவெளி அந்த முல்லை பெரியாத்துலேருந்து ஏத்த கோயிலுக்கு தண்ணி ஒன்று பிறகு 318 கோடி ரூபா அவங்க எடுத்த ஸ்கீமு சரியில்லாமல் எடுத்துட்டாங்க. இப்போ அதை ரெடி பண்ணி கொண்டு போய் அதை பலபடிக்காக கழிச்சு போட்டு அளந்து இதுதான் இதுக்குடைய ஆதாரம் சொல்லி கொண்டு போய் காமிச்சு 328 கோடி ரூபாய்க்கு சிஎம் ஓகேன்ட்டார். ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் போய் நின்று போச்சு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துச்சு. அந்த காப்பியை தலைமையிலேருந்து அனுப்பி விட்டாங்க. இப்போ அந்த ஏரியா மக்கள் பூரா காமிச்சிக்கிருக்கு. ஆட்சி வந்த உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்குறது இந்த ஸ்கீமு தான் அப்படின்ட்டு. ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நீராதாரத்துக்கு வேற என்னெல்லாம் ஐடியா? இது ஒன்று வந்தாலே சரியா போகும். இது வந்தாலே நீராதாரத்துக்கு இந்த பக்கம் வைடாமு, இந்த பக்கம் அந்த முள்ளையாத்தண்ணி வந்துச்சுனால ஆண்டிப்பட்டி வந்து கம்பம் பள்ளத்தாக்கு மாதிரி ஆகிடும். இப்போ புதுசாட்டு விஜய் எலெக்ஷனுக்கு வந்து அவெல்லாம் ஃபெசிலிட்டிஸா அந்த இப்போ கூட வந்து என்கிட்ட ஒரு 60 பேர் வந்து சேர்ந்தாங்க. இல்லை அவங்களுக்கும் வாக்குரிமை இருக்குல்ல, அவங்களும் இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை. அப்படியா? இங்கே ஆண்டிப்பட்டி பொறுத்தவரை நானும் சுற்றி பார்த்தேன், அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு 30 பேர் இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு துண்டை போட்டு விட்டு வந்தேன். ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்களா சார்? ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் என்னென்ன உறுதிமொழிலாம் உங்கள் மக்களுக்கு கொடுக்கு? நான் வந்து எல்லாமே எனக்கு அது ஒன்று தான், அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். சரி, எல்லாமே மக்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். அந்த முள்ளையாத்துலேருந்து ஏத்த கோயில் வர வரைக்கும் ஒரு ஸ்கீம், இந்த பைபாஸ் நகாயில் எடுக்கிறாங்கடான்னு சொல்லியாச்சு. அது போக வேறு எங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து 2வது வட்டம் எம்எல்ஏவை நிற்கிறேன். இந்த எல்லா தொகுதியும் நீங்கள் கூட வந்து பாருங்க, எந்த தொகுதியாச்சும் ஏன் அன்றைக்கி வந்தால் இதை செய்யலைன்னு யாரும் கேட்டது கிடையாது இது வரைக்கும். நன்றி சார். உங்களுடைய கேள்விகளுக்கு பிஸியான எலெக்ஷன் பிரச்சார நேரத்தில் எங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஏன் எதுவும் இல்லை, நீ அன்றைக்கி நான் சொன்னேன் இதை செய்யலைன்னு சொல்லி எல்லா ஊரும் சொல்லி வச்சு ஒரு நாள் டூர் தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த கேள்வியை யாரும் கேட்டது கிடையாது. எங்களுக்கு இதே வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போகிற போக்கில் செய்கிற வேலைமா? மயான ரோடு, இந்த தெருவு சாக்கடை வந்து அந்த குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அது நகாயிலேயே ஜேஜே ஸ்கீமில் விட்டாங்க மத்திய கவர்மெண்ட்டு. அவங்க வந்து இப்போ குழப்பம் பண்ணிக்கிருக்காங்க. அவங்க ஸ்கீம் இப்போ 24 எடுத்துட்டோமாங்க, நம்ம பஞ்சாயத்துலேருந்து அதை செஞ்சு கொடுத்துடலாம். நன்றி சார். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.